தெய்வ சக்திகள் வளர ஆத்மீகம் வளர வேண்டும். ஆத்மீகம் வளர தெய்வ நம்பிக்கைகள் வளர வேண்டும். மாயை தெய்வ நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளாக்கிவிடும். மூட நம்பிக்கைகள் ஆத்மீகத்தை வியாபாரமாக மாற்றிவிடும் சொல்லியிருக்காங்க. அதாவது மூட நம்பிக்கை வந்தால் என்ன வரும்? ஆத்மீகத்தை வியாபாரம் ஆக்கிடுவாங்க. எல்லாமே வியாபாரத்துக்கும் அதாவது தர்மமும் பக்தியோடு தர்மம் தான் நினைக்கணுமே தவிர வியாபாரம் நினைக்கக்கூடாது. திருப்பதிக்கு போய் பாரு, லட்டுக்கு இவ்வளோ, அதுக்கு இவ்வளோ, எந்த தரிசனத்துக்கு எவ்வளோ, அதுக்கு ஏதாவது கல்யாண சேவை பண்ணா அதுக்கு இவ்வளோ, அந்த இதுக்கு இவ்வளோ சொல்லி பணம் தான், வியாபாரம் தான். ஒரு உண்மையான பக்தன் வருகிறான், ஐயா எனக்கு அந்த மாதிரி பண்ணலாம், துட்டு இருக்கா, சீட்டு வாங்கிக்கோ போ. அந்த மாதிரி ஒரு பெரிய அயோக்கியனா இருக்கலாம், அவன் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போனா கிட்ட நின்று பாருங்க, நடவுல ஓடி போய் அந்த மாதிரி தானே இல்லையா? அதனால மூட நம்பிக்கை ஆன்மீகத்தை வியாபாரம் ஆக்கிட்டோம். ஏன் இப்ப நிறைய குருமார்கள் கூட இருக்காங்க. குருமார்கள் யாரும் சொல்ல முடியாது, தன்னை கடவுள்னு சொல்லி கூட போனீங்க நிறைய சாமியார் இருக்காரு. அங்கெல்லாம் போனீங்கன்னா பணம் தான். அந்த மாதிரி இருக்க சாமியாரை சுத்தி ஒரு 10 பேர் பார்த்தாலாம் பணக்காரங்களா இருக்கும். ஏழைகளுக்கு நாங்க இடம் இல்லை. அவரை தரிசிக்கணும்னா 250 ரூபா 300 ரூபாய், அது பாத பூஜை பண்ணணும்னா 500 ரூபாய். எல்லாம் வியாபாரம் தானே. ஆத்மீகத்தை வியாபாரமாக்கி விடுகிறார்கள். இவர்கள் ஆத்மீக வியாபாரிகள். ஆத்மீகம் என்பது என்ன? உன் சொத்து அல்ல, என் சொத்து அல்ல, சிவன் சொத்து. இன்னைக்கு நீ இருக்கிற, நான் இன்னைக்கு நீ நாளைக்கு நான் போட போறது உலகம், இதை எடுத்துட்டு போறது கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட ஆத்மீகத்தை வியாபாரமாக்கி விடுவார்கள். அதனால எந்த இடத்துல பணம் தான் முக்கியம் என்று இருக்குதோ அந்த இடத்துல நம்பவே நம்பாது, அந்த இடத்திலே கார வைக்காது. ஏன்னா இறைவனே இருக்க முடியாது. இறைவன் வியாபாரி அல்ல. தர்மம் ஆத்மீகத்தையும் தர்மத்தையும் பிரிக்க முடியாது. ஆத்மீகம் தர்மம் தழைக்கவில்லை என்றால் அந்த ஆத்மீகம் தழைக்காது, அங்க வியாபாரமும் தழைக்கும். அல்ல, மூட நம்பிக்கையாக இருந்தால் அந்த இடத்துல வியாபாரம் தான் வளருமே தவிர தெய்வ சிந்தை வளராது, தெய்வ சக்திகள் வளராது. இப்போ நான் தீட்சை கொடுக்கும் போது சீடர்களை எல்லாம் என்னோடு ஆகாயத்தில் அழைத்து சென்று திருப்பதி கோவில திருப்பதி கோவிலுக்குள்ள அவங்களை இறக்க செய்து வெங்கடாஜலபதியாலேயே லட்சுமி சொல்றேன் இல்லையா? தீட்சமான கிளம்புகிறோம், நிறைய பேர் இருப்பீங்க. அடுத்தது உடலை இங்கு வைத்து விட்டு ஆத்மாவை ஆகாயம் வழியாக என்னோடு அழைத்து சென்று வழியில் உள்ள காட்சிகளை எல்லாம் காண்பித்து கோவிலுக்கு மேல கொண்டு வந்து கோவிலில் இறங்கி, இதெல்லாம் சித்தி மார்க்கத்தில் தான் இதெல்லாம் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. கோவிலில் இறங்கி அந்த நேராக கியூல எல்லாம் நிற்க வேண்டியது, நேராக கற்பகிரகத்திலேயே இறங்கி அவரை தரிசனம் செய்து அவர் கையாலேயே லட்டும் கொடுக்க வைத்து, இது சாதாரண ஒருவர் செய்ய முடியுமா? இது முடியாது. உண்மையில் கடவுளுக்கு இருந்தால் என்னால செய்ய முடியாது. அதெல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல, அங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி செய்ய முடிகிறது. செலவு கண்டுபிடிச்சுக்குவாங்க. நீங்க வெங்கடாஜலபதி தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க செலவு. இப்ப இதெல்லாம் இப்படி செய்ய முடிகிறது. அதனால மூட நம்பிக்கைகள் ஆத்மீகத்தை வியாபாரமாக்கிவிடும். அப்படிதான் இருக்குது. அடுத்தது கலியில 3 பாகங்கள் இருக்கு. முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை. இந்த கடைநிலையில தான் இந்த அடையாளங்கள்லாம். முதல் நிலை போயிடுச்சு, அப்ப ஆரம்பம். இரண்டாவது நிலையும் இப்ப இன்னைக்கு இல்ல. மூன்றாவது நிலையில் தான் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும். இவ்வளவு இருந்தும் மக்கள் இதை சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். பகுத்தறிவை பயன்படுத்தாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். என்று ஆத்மீகம் என்றால் நம்ம பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது.